കോട്ടയം കുറുപ്പന്തറ ശനീശ്വര ക്ഷേത്രത്തിൽ 2025 മാർച്ച് 30 മഹാമണ്ഡലേശ്വർ ആത്മസിദ്ധർ ലക്ഷ്മിയമ്മയുടെ മുഖ്യ കാർമ്മികത്വത്തിൽ ശനീശ്വര മഹായാഗം നടന്നു. രാജ്യത്തിന്റെ വിവിധ ഭാഗങ്ങളിൽ നിന്നും വിദേശത്തു നിന്നുമായി നൂറുകണക്കിന് ആളുകൾ മഹായാഗത്തിൽ പങ്കാളികളായി. മേൽശാന്തി രതീഷ് ശാന്തിയുടെ നേതൃത്വത്തിൽ നിരവധി ആചാര്യന്മാരും ചടങ്ങുകൾക്ക് നേതൃത്വം നൽകി. ब्राह्मण द्वितीय प्राप्ति शीतवराहकल्पे वैवत्सदा मन्वन्तरे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भारतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शहाब्दे अस्मिन् वर्तमानेन व्यावहारिके सान्द्र सौरवमानेन प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये परिहनाम संवत्सरे उत्तरायणे हेमन्तर्तो शुक्लपक्षे शुभऋतो शुभकरण एवं गुण सकल विशेषेण विशिष्टाय कृष्णा कावेर्योः दक्षिणप्रदेशे देशे परशुराम निर्मिताय केरलभूमौ कुरुपन्दर श्रीमहा शनीश्वर क्षेत्र सन्निधौ अस्माहं सहकुटुम्बानां அந்த தப்புல என்னென்ன தப்புன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, பெண் சாபம் அவங்கவுங்க மனசில் வச்சுக்கோங்க. பெண் சாபம், பிரேத சாபம், பிராமண் சாபம், சர்ப்ப சாபம், பித்துர் சாபம், கோ சாபம், பூமி சாபம், கங்கா சாபம், தேவ சாபம், முனி சாபம், முனிவர் சாபம், குலதெய்வ சாபம், சாதக ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதக ரீதியாகவும் எத்தனை விதமான தோஷங்கள் இருக்கு, சகலவித தோஷ நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு மனசுல பிரார்த்தனை வச்சுக்கிருந்தா. முக்கியமா இந்த மாதிரி பூஜைகள்ல சங்கல்பம் பண்ணணும். அதாவது மம பார்த்த சமர்த்த துரித சயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரித்தியார்த்தம் சாமி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, சங்கல்பம் பண்ணணும். மம பார்த்த சமர்த்த துரித சயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரித்தியார்த்தம் கரிசிய மானசிய கர்மன நீர் வைக்கணும் பரிசமா பிரித்தியார்த்தம் அதெல்லாம் ஸ்ரீ விக்னேஸ்வர அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ராசி நட்சத்திரங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்லை, சொல்ல வராது இல்லையா, சாமி சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளோ நேரம். அதனால் உங்கள் ராசி நட்சத்திரம், உங்கள் கோத்திரம், உங்களுடைய அப்பா யார் மகன் யார் அப்பா அப்படின்னு யார் வயிற்றுல நீங்கள் பிறந்தீங்கிறவங்களை நினைவு கொண்டு நான் இன்னார் மகன் இன்னார் மக இன்னார் பேரை என்னதுன்னு சொல்லி சங்கல்பம் பண்ணணும். நான் இந்த மாதிரி சனிக்கிழமை இந்த யாகத்தில் சனி தோஷம், ஜென்ம சனி, பாத சனி, விரய சனி, பொங்கு சனி இப்படி இருக்கு. அதில் சனிகளுடைய தோஷம் கண்ட சனியெல்லாம் நம்மளை விட்டு எதுவும் நம்மளை பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் யாருங்கிறவங்களுக்கு அதை அவங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு சங்கல்பம் பண்ணிவிட்டு இதில் பூர்ணவதி சொல்கிறது ஆளுக்கு ஒவ்வொரு ரூபா காயின்னு போடணும். போட்டு இது தொட்டு கும்பிட்டு, ஏன்னா எல்லாரும் அங்கேருந்து இங்கே அக்னியில் பூஜை பண்ணதுக்கு சமர்ப்பணமாக ஆயிரும். உங்களுடைய பாவங்கள் குறையா தீர்த்து வைக்கப்படும். இந்த அக்னியில் சமர்ப்பணம் பண்ணும்போது ஒவ்வொரு ரூபா இதில் போட்டுருங்க. ஹரஹர மகாதேவ் மறந்துடாமல் நான் சொன்னதை ஞாபகமாக பண்ணிக்கிறேன். வாழ்க்கை
ഈ നിമിഷം എന്ന് പറയുന്നത് ധന്യമായ മുഹൂർത്തമാണ്. അതിന് നിങ്ങൾ ഓരോരുത്തരും സാക്ഷികളാണ്. ഈ പറയുന്ന അനുഗ്രഹം നിങ്ങൾക്ക് ഓരോരുത്തർക്കും ഉണ്ടാകണം. അതിനുവേണ്ടി മാത്രമാണ് ഇത്രയും ക്ലേശം സഹിച്ച് നമ്മൾ ഇത്രമാത്രം ത്യാഗം സഹിച്ച്. ആരെങ്കിലും വിയർത്തിട്ടുണ്ട്, ആരെങ്കിലും നനഞ്ഞിട്ടുണ്ട്, ആർക്കെങ്കിലും ദാഹിക്കുന്നുണ്ടെങ്കിൽ ഇതെല്ലാം നമ്മുടെ ദുരിതങ്ങൾ, ശനിദോഷ സംബന്ധമായ നമ്മുടെ ദുരിതങ്ങൾ, പൂർവ്വജന്മാർജിതമായ നമ്മുടെ ദോഷ ദുരിതങ്ങളെല്ലാം ഇവിടെ ഈ അഗ്നിയിൽ ഹോമിച്ചു തീർത്തതുപോലെ ഇവിടെ തീർന്നു, ഈ ഭഗവാന്റെ പടിയിൽ തീരുന്നു എന്ന് സങ്കല്പിക്കുക.